Hello friends, welcome to Psychology in Tamil. நான் டாக்டர் ஜிதேந்திரா. இந்த சீரீஸில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 2வது வீடியோ. இதில் நம்ம இன்றைக்கி ஸ்டாக்குன்றது வெவ்வேறு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது மூலமாக எவ்வளோ ரூபாவை நம்ம ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற ரூபாய், அதாவது சேமிக்கணும் அப்படின்னு நம்ம ஒதுக்கி வச்சுருக்க ரூபாயில் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டாக்குக்கு ஒதுக்கலாம் அப்படின்ற முடிவை எடுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்னா பேசிக்காக என்ன? ஒரு பொருளை வாங்குவதன் மூலமாக அந்த பொருள் வைத்தோ, அதாவது இப்போ நீங்கள் ஒரு மிஷின் வாங்குறீங்க, மாவு மிஷின், அதில் மாவு அரைச்சி கொடுக்குறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வருதுன்னா அந்த பொருளை வைத்து உங்களுக்கு ரிட்டர்ன் வருது இல்லைங்களா? ஸோ அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் சில தொழில்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக, இல்லை சில விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக காலம் கடந்து போகும் பொழுது அந்த காலத்தின் வாயிலாக உங்களுக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்ரிஷியேட் ஆகலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுனால வர லாபத்துலேருந்து நம்ம ரிட்டர்ன் பார்க்கலாம், இல்லை இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிற அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்லேயும் நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க வெவ்வேறு விதமான சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்ன? ஒன்று, எஃப்டியில் போட்டு வைக்கலாம், இல்லை சும்மா பேங்க்கில் சும்மா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணத்தை சேமித்து வைக்கலாம், இல்லை ரெக்கரிங் டெபாசிட் போடலாம், இல்லை கோல்டு வாங்கலாம், இல்லை லேண்ட் வாங்கலாம், இல்லை ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஒரு தொழில் தொடங்கலாம். இப்போ இது எல்லா விஷயங்களையும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற வெவ்வேறு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அதில் பணத்தை போடுவதன் மூலமாக நாளைக்கு பணமும் அப்ரிஷியேட் ஆகணும், அந்த தொழிலும் அப்ரிஷியேட் ஆகணும், இல்லை அந்த விஷயமும் அப்ரிஷியேட் ஆகணும், இல்லை அதன் மூலமாக நமக்கு லாபம் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இன்வெஸ்டிங்கோடைய பேசிக்ஸுங்க. ஸோ இப்படி யோசித்து பார்க்கும்பொழுது ஸ்டாக் அப்படின்றதுல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றதுக்கு சில விஷயங்கள் உங்களை அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று, ரிஸ்க் அப்படின்னு யோசித்து பார்க்கும்பொழுது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க ரிஸ்க் எவ்வளோ, இல்லை கோல்டில் போடுற ரிஸ்க் எவ்வளோ, இல்லை ஒரு லேண்டில் நம்ம பணத்தை போடுற ரிஸ்க் எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த பணம் சார்ந்த விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம மணி மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் பேசியிருப்போம். பணம்னா என்ன போன்ற விஷயங்கள் அது ஆன்லைன் கோர்ஸாக இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். பட் பேசிக்காக இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ப்ராஃபிட் ஈல்டிங்கான ஒரு முதலீடு அப்படின்னு வச்சுப்போம். ரைட். இப்போ ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே, ரிஸ்க் அப்படின்றது ஒவ்வொருத்தர் மனதை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சிலரோட மனசுக்கு வெறும் ஒரு 100 ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணுறது கூட ஒரு பெரிய ரிஸ்க்காக தெரியலாம். சிலரோட மனசுக்கு அவங்களோட சொத்தில் 75% போடுறது கூட ஒரு பெரிய விஷயமா தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயமே ஓரளவுக்கு மனம் சார்ந்த ஒரு விஷயம் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த விஷயத்தில் ஆளுமை இருக்கோ அந்த விஷயத்தில் நாம் செயல்படும் பொழுது நமக்கு அதில் ரிஸ்க் கம்மியாக இருக்க மாதிரியும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்க மாதிரியும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் முதல்ல சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்த போது உங்களுக்கு சைக்கிள் ஓட்டுறது ஒரு பெரிய ரிஸ்க்காக தோணு இருக்கலாம். எப்போ நீங்கள் சைக்கிள் ஓட்டுவீங்க, கார் ஓட்டுவீங்க, எதுவுமே அந்தளவுக்கு பெரிய ரிஸ்க்காக தெரியாமல் இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தில் உங்களுக்கு இருக்கும் ஆளுமை. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் இல்லை கோல்டுக்கும் இருக்க பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் கண்டிப்பாக அப்ரிஷியேட் ஆகிட்டே வந்திருக்கு. சில நேரங்களில் கொஞ்சம் ரொம்ப ஏறி இருக்கும், சில நேரங்களில் கொஞ்சம் ரொம்ப இறங்கி இருக்கும். ஆனால் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதை உங்கள் வீட்டில் வச்சுக்கிறதுனால என்றைக்கும் ஒரு நாளில் கோல்டு யூஸ்லெஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. கண்டிப்பாக அது பயனுள்ளதாக தான் இருக்கும், காலம் கடந்து நிற்கும். அடுத்தது லேண்ட் அப்படின்றது எடுத்து பார்த்தீங்கன்னா, நிலத்தை யாராவது அபகரித்தால் ஒழிய அந்த நிலம் கண்டிப்பாக அதனுடைய வேல்யூ ஓரளவுக்கு அது ரீட்டைன் பண்ணும். சில நேரங்களில் ஒரு ஃபேக்ட்ரி உங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னும் போது அந்த ரியல் எஸ்டேட்டோட வேல்யூ நல்லா அப்ரிஷியேட் ஆகிருக்கும். திடீர்னு அந்த ஃபேக்டரியை மூடிட்டாங்க அப்படின்னா அந்த ரியல் எஸ்டேட்டோட வேல்யூ கம்மியாகலாம். இந்த மாதிரியான சில விஷயங்களை பொறுத்து லேண்டோடைய பிரைஸ் ஏறுவதும் இறங்குவதும் ஓரளவுக்கு என்விரான்மெண்ட் டிபெண்டாக இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் அதிகமாகவும் போகலாம், சில நேரங்களில் கம்மியாகவும் போகலாம். ஆனால் நிலம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அழிந்து போகாது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்றது ஒரு விஷயம். அடுத்தது, இப்போ ஸ்டாக்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு வரீங்க அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த கம்பெனி ஸ்திரமாக நிற்கும், ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அழியாமல் நிற்கும்ன்றது எது என்ஷூர் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, அந்த கம்பெனி தன்னுடைய தொழிலை எந்த அளவுக்கு நல்லா செய்யுது அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். தன்னுடைய தொழிலில் எத்தனை காம்படிட்டர் இருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அடுத்தது, அவங்க செய்கின்ற பொருளோ இல்லை சேவையோ அந்த நேரத்திற்கு தேவைப்படுதா இல்லையா அப்படின்றதும் முக்கியமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம், ஸ்டாக் மார்க்கெட் அட்வைஸ் ஃபார் பிகினர்ஸ்ன்னு. அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒரு கம்பெனியில் நம்ம ஒரு பங்குதாரராக போகிறோம், அதாவது ஒரு பார்ட்னராக கிட்டத்தட்ட போகிறோம் அப்படின்றத யோசிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் என்னன்றது ஓரளவுக்கு ஈஸியாக விளங்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கம்பெனியை நீங்கள் வாங்கும்பொழுது நிறைய விஷயங்கள் அஃபெக்ட் பண்ணும் இல்லைங்களா?
ஆனால் அதே நேரத்தில் சில நேரங்களில் நீங்கள் வாங்குற கம்பெனி நல்லா அப்ரிஷியேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருளுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இன்றைக்கி மாஸ்க் மேனுஃபேக்சராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதை உணர்ந்திருக்க முடியும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஒரு கம்பெனி ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால அந்த தொழில் நல்லா இருக்கும் பொழுது அதனுடைய பணமும் வேகமாக ஏறவும் செய்யலாம், அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. அந்த தொழில் சில நேரங்களில் விழும் பொழுது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் விழலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ஓரளவுக்கு ரிஸ்கியான ஒரு விஷயம்னு சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் அதிகமான விஷயமா இருக்கும். நீங்கள் எத்தனை விஷயங்களை பற்றி யோசிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். லக்கு பேஸ்டாக சும்மா ஏதோ ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஒரு அட்வைஸை கேட்டு அதனால ஜெயிக்கிறது இருக்கலாம். ஆனாலும் அதை தாண்டி நீங்கள் இப்போ ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை சிந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால கோல்டோட லேண்ட் ரிஸ்கி, லேண்டை விட ஸ்டாக் ரிஸ்கி அப்படின்றது தான் ஓரளவுக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கோல்டு விற்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போமே, அது விற்கிறது ஓரளவுக்கு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் ஓரளவுக்கு எளிமையாக விற்றுவிட முடியும். ஏன், அதை நீங்கள் ஈஸியாக பங்கு போட்டு விற்றுடலாம். இவ்வளோ நகை வாங்கி வச்சுருக்கேன், எல்லா நகையும் ஒரே நேரத்தில் விற்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதில் இப்போதைக்கு 1 கிராம் போதும் அப்படின்னா, ரொம்ப அவசியம் அப்படின்னா அந்த 1 கிராமை மட்டும் கட் பண்ணி கூட நீங்கள் விற்றுட்டு வந்துடலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு லேண்டை வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுப்போம், அந்த லேண்டை அதே மாதிரி ஒரு பாதியாகவோ இல்லாட்டா கால்வாசியாகவோ கட் பண்ணி விற்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா விற்கலாம். ஆனால் வாங்கிறதுக்கு ஆள் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். கோல்டு எங்கே வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் விற்கலாம், அதை ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதே அளவுக்கு உங்களால் ஒரு லேண்டை தூக்கிட்டு போய் விற்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ அதனால தான் லேண்டோடைய ப்ரைஸு அந்த அளவுக்கு வாலட்டைலாக இருக்காது. வாலட்டைல் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக கேள்விப்படுவீங்க. வாலட்டைல் அப்படின்னு என்னென்னா ப்ரைஸ் அதிகமாக ஏறுறது, அதிகமாக குறையிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த வாலட்டைலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, எவ்வளோ ஈஸியாக ஒரு பொருளை விற்க முடியும், வாங்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நிலம் அப்படின்றத வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ ஒரு லாங் ப்ராசஸ் இருக்குது. ஆனால் கோல்டு காயின் வாங்கணும்னா நீங்கள் ஒரு கடைக்கு போனீங்கன்னா அதை வாங்கிட்டு வரதில்லை. இன்றைக்கெலாம் ஆன்லைன்லேயே நம்ம நிறைய பேரால் கோல்டு காயின் வாங்க முடியும். ஆனால் ஒரு ஸ்டாக்குன்னு வரும்போது அது ரொம்ப எளிமையாக வாங்கவும் முடியும், ரொம்ப எளிமையாக விற்கவும் முடியும். அப்போது அதனுடைய வாலட்டிலிட்டி கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் அதிகமாகவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். ஸோ இதில் நம்ம எது சரியான விலைன்னு எப்படி கண்டுபிடிச்சி வாங்குகிறோம் அப்படின்றதுல தான் நம்ம அந்த கம்பெனியில் ப்ராஃபிட்டபுளாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றதே நிர்ணயிக்கப்படும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்க வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நமக்கு என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது, நம்ம கிட்டே இருக்க பணத்தை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது. இப்போ கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் ஒரு 1/4 கிராம் கூட நீங்கள் வாங்க முடியும். ஆனால் ஒரு நிலம் அப்படின்றது ஒரு 1/4 கிரவுண்ட் வாங்கணும் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படும். ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ₹1 கூட ஸ்டாக்ஸ் இருக்குது. இப்போ நான் இதில் எளிமையாக இருக்குது அப்படின்றதுனால அதுதான் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதை கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு பொருளை வாங்க வைக்க எளிமையாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பொருள் வேகமாக விலையும் ஏறலாம், குறையவும் குறையலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு உதவும். ஆனால் நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமா அப்படின்றத இந்த சீரீஸ் ஃபுல்லாக பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகும். அப்போ நீங்கள் முடிவு செய்யணும், இது நம்மளுடைய கப் ஆஃப் டீயா இல்லையா அப்படின்றது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இது எனக்கு தகுந்த ஒரு விஷயம் தானே இல்லையான்றதை முடிவு செய்யணும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது எல்லாருக்குமான ஒரு விஷயம் கிடையாது. யாரால் அதிகமான ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாங்க முடியுமோ, இழப்பு அப்படின்ற விஷயத்தை தாங்க முடியுமோ அவர்களுக்கான ஒரு இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட். சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பணம் போட்டாலும் கண்டிப்பாக எடுத்துடலாம், பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துடலாம் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் காமிக்க முடியும். ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்த கம்பெனிஸு இதில் போட்டால் கண்டிப்பாக நம்மளுடைய முதலுக்காவது பங்கம் வராது, பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சில கம்பெனிஸு, அந்த கம்பெனிஸ் இன்றைக்கி இல்லவே இல்லை. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது 100% பேசிவாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஸோ எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு உங்களால் இதில் வெஞ்சர் பண்ண முடியும்னு நினச்சா மட்டும் வெஞ்சர் பண்ணுங்கள். இது ஒரு இன்ஃபர்மேட்டிவான சீரிஸ் மட்டுமே. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு சீரிஸ் இது கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.